வணக்கம் மக்களே! வெல்கம் டூ சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? பசலி எடுத்து இன்னைக்கு சமைக்க போகிறேன். பசலியும் பருப்பும் போட்டு இன்னைக்கு அதுதான் சமையல். நிறைய கீரை இருக்குது. இந்த இப்படி கட் பண்ணி தான் எடுக்கணும். இங்கே பாருங்கள், கடையிலலாம் இப்படி தான் விற்பாங்க. அதுக்கப்புறம் சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். பூச்சிக்கீரை இருந்துச்சுன்னா நான் உள்ளே போயிட்டு சுத்தம் பண்ணி எடுத்துப்பேன். முதல்ல நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம். கூட ஃபுல்லாக பசலிக்கீரை இன்னைக்கு நம்ம தோட்டத்துலேருந்து எடுத்தாச்சு. இன்னைக்கு இதை சமைக்க போகிறேன். ஹாய். இப்போ நான் பசலிக்கீரை செய்ய போகிறேன். இங்கே பாருங்கள், நம்ம தோட்டத்துலேருந்தே எடுத்தது. நல்லா கட் பண்ணி வச்சாச்சு. இங்கே பாருங்கள், நல்லா பொடியாக நறுக்கி ரெடியாக இருக்குது. இப்போ குக்கரில் பருப்பு போட்டுட்டேன். இன்றைக்கி நான் பருப்பும் பசலி தான் சமைக்க போகிறேன். குக்கரில் போட்டாச்சு. இப்போ இதுக்கு கொஞ்சம் வெங்காயம், பூண்டு, நம்ம வழக்கமாக செய்கிற பருப்பு மாதிரி தான். பச்சை மிளகாய் நல்லா போட்டுக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்புறம் தக்காளி கொஞ்சம், அவ்வளோதான். இதை போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் வேணும்னாலும் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம பருப்பு போடுறதுனால கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். அடுத்தது மஞ்சள் போட்டால் முடிந்தது, அவ்வளோதான். இப்போ உப்பு போடக்கூடாது, வெந்ததுக்கப்புறம் போடுவோம். நம்ம பருப்பு இப்போ கலந்தாச்சு. இப்போ வேணும்னா நம்ம கீரையும் இதில் போட்டுக்கலாம். ஒரேடியாக கூட வெந்துடும். இப்போ பாருங்கள், கீரையும் இதில் சேர்த்து நான் போட்டுடுறேன். ரெண்டும் நல்லா வெந்து வரும். அப்போ போட்டுட்டு அவ்வளோதான், குக்கரை மூடிட வேண்டியதுதான். நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படி வச்சுட்டு இப்போ நான் குக்கரை மூடிடுறேன். அவ்வளோதான், வெயிட்டை போட்டுடலாம். பருப்பு வெந்துருச்சு. பருப்பும் கீரையும். குக்கரை ஓப்பன் நல்லா வெந்துருச்சு. இப்போ தாளிக்க வேண்டியது தான். இதில் இப்போ நான் சீரகமும் தேங்காயும் அரைச்சி வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் போட்டுட்டு ஒரே ஒரு கொதி தான். சீரகம் தேங்காவை அரைச்சி இதில் போட்டோம்னா இந்த கீரைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ உப்பு போட்டுக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் உப்பு போட்டோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு கொதி வந்த உடனே நம்ம இறக்கிட்டு தாளித்து இதில் போட்டுடணும். கொதிக்கிட்டோம். இப்போ நெய் கொஞ்சம் போட்டுக்கலாம். நெய் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை எடுத்து தாளிட்டா இதை தூக்கி அங்கே வச்சுட்டு இப்போ நான் இதை ஆன் பண்ணிடுவேன். இதை தூக்கி இங்கே வச்சுட்டு ஒரு கடாயை வச்சு தாளிச்சிடுவேன். இப்போ கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கிறேன். சரி, இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு போட்டு நல்லா பொரியணும். கொஞ்சம் உளுந்து, அதுக்கப்புறம்
காஞ்ச மிளகா, அவ்வளோதான். நல்லா ப்ரௌன் ஆக்கிட்டு நம்ம இப்போ நல்லா இதுவாகிடுச்சு, தாளிச்சாச்சு. இப்போ நான் பருப்பை ஊற்ற போகிறேன். நல்லா வாசனையாக இருக்குது, தாளிக்க முடியுது. அவ்வளோதான், சிம்பிள். இது நீங்கள் எல்லாரும் செய்கிறது தான். நான் இன்னைக்கு எஸ்டேட்டில் இதுதான் சமையலுங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. அவ்வளோதான். கீரை எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து பாக்கு அறுவடை போகிறோம். நம்ம தோட்டத்தில் நல்லா முத்தின பாக்கு இருக்குது, அங்கே கேட்டு பக்கத்தில். வாங்க போகலாம். ராக்ஸி பாருங்க, ராக்ஸி. நம்ம ராக்ஸி வா, ராக்ஸி வா. மேலே பாருங்கள், நல்லா முத்துன பாக்கு, மஞ்சள் கலரில் தெரியுதா? அதுதான் நம்ம இப்போ எடுக்க போகிறோம். கேட்டு பக்கத்துலேயே இருக்குது. வெட்டு போடு, தெரிஞ்சிடும். போடக்கூடாது, பார்த்து மெதுவாக இருங்க. மெதுவா நம்ம ஸ்பீடாக வரோம். அதில் இருக்கிற டஸ்ட்டு தான். அப்பா அவ்வளோ வெயிட்டு. இங்கே பாருங்க, பாக்கு நல்லா முத்துன நம்ம தோட்டத்து பாக்கு விட செய்யுது. அவ்வளோ சந்தோஷம். நல்லா அந்த தேங்காய் மட்டை மாதிரியே தான் இருக்கும் உரிக்கும் போது. இதுதான் நம்ம அந்த கொட்டைப்பாக்கு வெத்தலைக்கெல்லாம் வச்சு போடுறது. சில பாக்கு மயக்கம் வரும், சிலது வந்து நல்லாயிருக்கும். தேங்காய் மாதிரியே இருக்குது, குட்டி தேங்காய். நல்லா முத்துன பாக்கு, உரிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம உடைச்சி பார்க்கலாம். இதுலயும் இருக்கு. இதுதான் காடு, இப்படி இருக்குது காடு. இதை க்ளீன் பண்ணணும். இன்னைக்கு க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. காடு க்ளீன் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்றது இதே லொக்கேஷனை க்ளீன் பண்ணுறதுக்கு போட்டு காட்டணும். தலைவலி பிடிச்சி வரேன்னு பாருங்கள். இதெல்லாம் அப்படி காடு. இதுதான் இந்த பட்டர் ஃப்ரூட் மரம். நல்லா பூத்து இருக்குது. அந்த மழைக்கு அப்புறம் ஃபஸ்ட் டைம் பூத்து, மழைக்கு அப்புறம் பூத்து இருக்குது. பார்க்க எப்படி காய் வருதுன்னு. அவக்காடோ.
இது வந்து ஒரு பயங்கரமான முள். இது பார்த்தீங்கன்னா இண்டு முள்ளுன்னு வாங்க. அது அறுக்கும் மேலே. அது அறுத்துதான் இந்த முள் சீக்கிரம் வெளியே வராது. உள்ளே உட்காந்து அப்படியே சீல் வச்சிடும். ரொம்ப ரிஸ்கான பார்ட்டி இவர். இப்போ ஆனந்தராஜ் வந்து வெட்டின நேரம், ஆனந்தராஜ் வெட்டின நேரம் ஆனந்தராஜுக்கு சீல் பிடிக்கும், இதுக்கு முள்ளுக்கு தான் சீல் பிடிக்கும். நம்ம தோட்டத்தில் ஒரு சீனி வாழை முத்தி இருக்குது, அதை வெட்ட வந்திருக்கிறோம். பிடிச்சிக்க பத்திரமா, கீழே விழுந்தோம். மெதுவாக அப்படியே சாய். கீழே பட்டுச்சுன்னா அவ்வளோ. குட் குட். நல்ல சீனி வாழை முத்தி இருக்குது. அடுத்த செட்டு பழம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு வீட்டுக்கு. நம்ம தோட்டத்தை சுற்றி நிறைய வாழை மரம் இருக்குது. அதில் அப்பப்போ நமக்கு ஒரு வாழைத்தார் கிடைக்கும். வீட்டுக்கு சில நேரத்தில் வச்சுப்போம். சில நேரத்தில் நிறைய வாழைத்தார் வந்துச்சுன்னா அப்படியே மொத்தமாக கடைக்கு கொடுத்துருவோம். இது சீனி வாழை ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் வீட்டுக்கு எடுக்க போகிறோம். சாதிக்காய் நிறைய இருக்குது மரத்தில். இது வந்து முத்துனதுக்கப்புறம் தான் நம்ம அறுவடை செய்யணும். முத்துன காய் வந்து ஒரு மாதிரி டார்க் மஞ்சளாக ஆகிடும். லைட்டு க்ரீனாக இருக்கிறதெல்லாம் எடுக்கக்கூடாது. இதெல்லாம் பாருங்கள், க்ரீன் ஆப்பிள் மாதிரி தெரியுது பார்க்குறதுக்கு. அவசரப்பட்டு எடுத்தோன்னா உள்ளே வந்து அந்த ஜாதி பத்திரி வந்து அப்படியே லைட்டு கலராக வெள்ளையாக இருக்கும். அப்படி இருந்தால் யூஸ் பண்ண முடியாது. நல்லா ரெட் கலரில் வரணும், அதுவாக வெடித்து வெளியே தெரியும். அந்த மாதிரி நேரத்தில் எடுக்கணும். மரத்தில் இவ்வளோத்தையும் முத்துனதுக்கப்புறம் சும்மா உழுக்குனாலே கொட்டிடும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தட்டு கொக்கியை மாட்டி இழு. இல்லைண்ணா அந்த காய்க்கு மாட்டு அப்படி. குட். இதான் எடுத்துச்சு. இதான் இன்றைக்கி ஒரு ஜாதிக்காய் கிடச்சிருக்குது. அதை உரிச்சு காட்டுங்க அப்படியே. நல்லா வாசனையாக இருக்கும். இது ஏமா இதோட தோல் வந்து இவ்வளோ மொத்தமாக இருக்கு? இது வந்து ஊறுகாய் போடலாமா? இதில் நல்ல காரமாக இருக்கு. வாசமா நல்லா வாசமாக இருக்கும். ஊறுகாய் போட இது ரொம்ப நல்ல காய். ஊறுகாய் தான் நல்லா இருக்கும். மக்களே, இன்றைக்கி நாள் இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் எல்லோரும் சேஃபாக இருங்க. பாய்.